யாழினியையும் குழந்தையும் அழிக்கணும்னு திட்டம் போட்டுதான் வேலை பார்த்துட்டா விஷவள்ளி நினைச்சது நடக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல கடவுள் யாழினி பக்கம் தான் இருக்காரு, யாழினிக்கு நிச்சயம் உதவி செய்வாரு, எந்த பிரச்சனையுமே இல்லாம யாழினியும் குழந்தையும் நல்லாவே இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்து என்னன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. யாழினி பாத்ரூம்ல வழுக்கி விழுந்த சத்தம் விஷவள்ளிக்கு கேட்ட மாதிரியே இளங்கோவுக்கும் காதல விழுந்துச்சு. இளங்கோவுக்கு மட்டும் இல்ல, கௌரி அம்மாவுக்கும் சத்தம் கேட்கவும் கௌரி அம்மாவும் இளங்கோவும் ஓடோடி வந்தாங்க. யாழினி விழுந்து கிடந்த விதத்தை பார்த்ததுமே இளங்கோவுக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. உடனே யாழினியை தூக்கிட்டு அங்க இருந்து நேரா ஹாலுக்கு வந்து சேர்ந்தாரு. ஆனா அவர் தூக்கும் போதே அவருடைய காலும் வழுக்குச்சு. வேணும்னே இங்க யாரோ எண்ணெய் ஊத்திருக்காங்கன்றத பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டாரு இளங்கோ. அப்படின்னா இந்த வேலையை பார்த்தது யாரா இருக்க முடியும்? இந்த வீட்டுக்குள்ள நமக்கு எதிராக செயல்படுறது ரெண்டு பேர் தான். ஒன்னு விஷப்பாம்பு சிவம், இன்னொன்னு விஷவள்ளி. விஷப்பாம்பு சிவம் அந்த ஸ்பாட்ல இல்ல. அப்படின்னா விஷவள்ளி தான் இந்த வேலையை பார்த்திருக்கான்னு ஊர்ஜிதமே பண்ணிட்டாரு இளங்கோ. இளங்கோவுக்கு ஏற்கனவே செமையான கோவம் இருந்துச்சு. இது நடந்ததும் இன்னும் 2 கோவம் அதிகமாயிருச்சு. இருந்தாலும் யாழினி இப்ப இருக்க நிலைமைக்கு கோவத்தை காட்டிக்கிட்டு இருக்கலாம் நேரம் இல்ல. முதல் வேலையா ஹாஸ்பிட்டல் போயே ஆகணும்னு வேகமா யாழினிய கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டாரு. கௌரி அம்மாவும் பாத்ரூம் முழுக்க எண்ணெய் ஊத்தி வைக்கப்பட்டிருந்ததை தெளிவா பார்த்துட்டாங்க. வேணும்னு யாரோ எண்ணெய் ஊத்திருக்காங்க, இங்க எண்ணெய் கொண்டு வந்து ஊத்தந்து யாரு அப்படின்னு சத்தம் போடவும் எனக்கு என்ன தெரியும், நான் எதுவும் பார்க்கல, எதுவும் பண்ணல அப்படின்னு தன்னை ரொம்ப ஈஸியா வெளிப்படுத்திட்டாங்க விஷவள்ளி. கௌரி அம்மாவுக்கும் புரிஞ்சு போச்சு, இவதான் இந்த வேலையை பார்த்திருக்கா. விஷவள்ளியோட கைகளை பார்க்கும் போது கைகள்ல எண்ணெய் பிசுக்கு இருந்துச்சு. அது போதாத சாட்சிக்கு கோவம் வந்த கௌரி அம்மா 2 அறை பலமா விட்டாங்க. வாங்கின அறையில கண்ணத்தை பிடிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டா விஷவள்ளி. இளங்கோ யாழினியை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காரு. நிச்சயம் டாக்டர் ஒரு சின்ன அதிர்ச்சி தான் ஆயிருக்கு, மத்தபடி பயப்படுறதுக்கு எதுவுமே இல்ல, யாழினியும் சேஃப் தான், குழந்தையும் சேஃப் தான் அப்படின்ற ஒரு நல்ல செய்தியை சொல்லுவாங்க. நம்ம நிச்சயம் எதிர்பார்க்கலாம். விஷவள்ளிய கௌரி அம்மா நல்லா தரமா கவனிச்சிட்டு இருக்கிற அதே நேரத்துல தன்னுடைய அக்கா யாழினிய பாக்குறதுக்கு இனியா வீட்டுக்கு வந்தாங்க. வந்தவங்க வீடே கொஞ்சம் கலைவரமா இருக்கிறத பார்த்ததும் எங்க யாழினு கேட்க கௌரி அம்மா, யாழினி பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டா, எனக்கு என்னவோ வழுக்கி விழுந்ததுக்கு காரணம் இந்த அமுதா தான் அப்படின்னு தோணுதுன்னு சொன்னதுதான் தாமதம். இவ்வளவு நேரம் கௌரி அம்மா கிட்ட தரமா வாங்கிட்டு இருந்தாலே இப்போ இனியா கிட்ட தரமா வாங்க ஆரம்பிச்சுட்டா விஷவள்ளி. அதுலயும் யாழினி கர்ப்பமா இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இப்படி ஒரு காரியத்தை பண்றதுக்கு உங்களுக்கு எப்படி சித்தி மனசு வந்துச்சு அப்படின்னு கேட்க போறாங்க. அப்பதான் கௌரி அம்மாவுக்கு விஷயம் புரிய போகுது. ஏற்கனவே பலமான கோவத்துல இருந்தாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் இனியா சொல்றதை கேட்டுட்டு கோவத்தோட உச்சத்துக்கே போக போறாங்க. இன்னையோட அந்த வீட்டுக்குள்ள விஷவள்ளின்னு ஒரு கேரக்டர் இருக்கவே கூடாதுன்னு தான் தோணுது. எப்படி பார்த்தாலும் இளங்கோ ஹாஸ்பிட்டல் திரும்பி வந்ததுக்கு அப்புறமா இதே முடிவு தான் எடுக்குவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த விஷவள்ளி ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனை கடிச்ச கதையா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நிம்மதியை மட்டும்தான் கெடுத்துட்டு இருந்துச்சு. இப்போ உயிருக்கு உழ வைக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள வச்சிருந்தோம்னா தேவையில்லாத நிறைய சங்கடங்களை ஒட்டுமொத்த குடும்பமும் சந்திக்க வேண்டியதா இருக்கும். அதனால அந்த அம்மாவை பேக் பண்ணணும். ஆனா இதுக்கு விஷப்பாம்பு சிவம் என்ன பண்ண போறாரு, எப்படி பதிலடி கொடுக்க போறாருன்றதுதான் ஆச்சரியமான கேள்வியா இருக்கு. விஷயம் கேள்விப்பட்டு நம்ம ஹீரோ விக்ரமும் வீட்டுக்கு வர போறாரு. இன்னைக்கு விஷப்பாம்பு சிவமும் விஷவள்ளியும் என்னென்ன ஆக போறாங்களோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஎன்விஜி ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ்.